வெல்கம் டு மேசியா பேக்ஸ் அண்ட் டெசர்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சாக்லேட் கேக் தான் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டாக மைதா, கோகோ பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் கமெண்டில் நான் பின் பண்ணுறேன், அதில் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா இதை வந்து நம்ம ஸ்டிர் பண்ணி விட்டுக்கிறோம். நல்லா இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தென் அடுத்ததாக நம்ம வந்து அனதர் பவுலில் வந்து மார்டே சாக்லேட், டார்க் சாக்லேட் நம்ம வந்து எடுத்துருக்கோம். கூடவே வந்து கொஞ்சம் பட்டரும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். பட்டரை ஆட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நம்ம ஓவனில் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸில் நம்ம வந்து இதை வந்து ஹீட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு இது வந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லா பாருங்கள் வந்திருக்கு. இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு தென் அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து நம்ம வந்து மில்க் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். கோல்டு மில்க் தான் நம்ம வந்து டைரெக்டாக நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணுறோம். அது யூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு தென் அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா வெனிலா எசன்ஸ். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ளேவருக்காக ப்ரூவும் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து பவுடர் சுகர் ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் ஆட் பண்ணிட்டு நான் வந்து ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஃபார் ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறேன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அந்த கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நல்லா வருது. அந்த கம்பி பதம்னு சொல்லுவாங்களா அந்த பதத்தில் வந்ததுக்கப்புறமேட்டு ரீஃபைண்ட் ஆயில், ஏதோ ஒரு அன்ஃப்ளேவர்ட் ஆயில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து நான் மெஷர்மெண்ட்ஸில் நான் உங்களுக்கு கமெண்டில் பின் பண்ணுறேன். வெனிலா எசன்ஸ் வந்து ஊற்றிக்கிறோம். வெனிலா எசன்ஸ் எதுக்காகனா இப்போ நம்ம வந்து எக் ஆட் பண்ணுறோம். ஒரு 3 எக் நம்ம ஆட் பண்ணி அந்த எக்கோடைய ஸ்மெல் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அந்த வெனிலா எசன்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இது நல்லா போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து ஒரு மாவு வந்து ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து அந்த கோகோ பவுடருக்குள்ளே அந்த மைதாக்குள்ளார வந்து இதை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா இதை வந்து பீட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். நல்லா ஒரு அந்த கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா பீட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் க்ரீஸ் பண்ண ஒரு பவுலில் வந்து இந்த பேட்டரை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு இது நல்லா அந்த உள்ளார வந்து பபிள்ஸ் வந்து எதுவும் இல்லாத மாதிரி நல்லா அதை வந்து வச்சு ஒரு ஸ்டிக்கை வச்சு நீங்கள் வந்து நல்லா அதை இது பண்ணி கீறி விட்டுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் மறுபடியும் நான் வந்து ஓவனில் நான் வந்து எடுத்து வைக்கிறேன். ஓவனில் 180 டிகிரி செல்சியஸில் 30 to 40 மினிட்ஸ் அளவுக்கு நான் இதை வந்து பேக் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறமேட்டு நான் வந்து பைப்பிங் பண்ணிக்கிறேன் இந்த கேக்கை வந்து டிசைன் பண்ணுறதுக்காக. எப்படி நான் ஃப்ராஸ்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்துட்டு ஃப்ராஸ்டிங் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் பாருங்கள் நல்லா வந்திருக்கு கேக்கு. தேங்க்யூ.